பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் கிறிஸ்துமஸினுடைய நாட்கள். கிறிஸ்தவர்கள் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய திருச்சபையின் மக்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்ற தலைப்பில் கடந்த 2 வாரமாக நான் உங்களோடு பேசி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி வேதவசனத்தின் அடிப்படையில் நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் வலைத்தளத்தில் நான் ஒரு பேட்டி பார்த்தேன். அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். கல்லூரியில் படிக்கும்போது பலவிதமான புத்தகங்களை படிக்க துவங்கினார் என்றும் கிரேக்க தத்துவ ஞானிகளின் புத்தகங்களை அவர் படித்தார். பின்பு இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக மதங்களை ஸ்தாபித்தவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் படித்தார். இப்படி அநேக காரியங்களை அவர் படித்தது நிமித்தமாக சில நாட்கள் கடவுள் இல்லை என்று இறை மறுப்பு கொள்கையை அவர் பின்பற்றக்கூடியவராக பல நாட்கள் இருந்திருக்கிறார். இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. அதாவது வெளிப்பாடு என்று சொல்லுகிற பொழுது அவர் சிந்திக்க ஆரம்பித்தாராம். அவரே சொன்ன காரியம், பேட்டி எடுக்கிற அந்த நபரிடத்தில் அவரே சொன்ன காரியம் என்ன சொன்னார் என்றால், இந்த உலகத்தில் அநேகர் பிறந்திருக்கிறார்கள். அநேக தத்துவ ஞானிகள், அநேக விஞ்ஞானிகள், அநேக தலைவர்கள் என்று சொல்லி உலகம் கொண்டாடக்கூடிய அநேகர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் யாருடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை போல இந்த பூமியிலே ஒரு தாக்கத்தை, மனுக்குலத்தின் மீது ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை கொண்டு வந்ததில்லை. ஏன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன் என்று அவர் சொன்னார். அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மாத்திரமே இந்த உலக வரலாற்றை பிரிக்கிறது என்பதை நான் கண்டேன் என்று அவர் சொன்னார். உலக வரலாறு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று தானே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக தத்துவ ஞானிகள் பிறந்திருக்கிறார்கள், அநேக மத குருமார்கள் பிறந்திருக்கிறார்கள், மற்றும் அநேக தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உலகம் கொண்டாடுகிறது. ஏன் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்பு பின்பு என்று சொல்லி உலக வரலாறு ஏன் பிரிக்கப்படவில்லை? கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரமே இந்த உலகத்தில் வரலாற்றை 2ஆக பிரித்திருக்கிறதே ஏன் என்று சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். பின்பு வேதத்தை முறையாக படிக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லி அவர் ஒரு பேட்டியிலே சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான காரியம். ஏனென்று சொன்னால், நான் சமீபத்தில் தொலைக்காட்சி பெட்டியில் கிறிஸ்மஸுக்கு எப்படி கிறிஸ்தவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சன் டிவியில் நியூஸில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அது என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது, அதே நேரத்தில் வருத்தப்படம் வைத்தது. என்னவென்று சொன்னால், தென் மாவட்டங்களில் நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு எப்படி அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை காண்பித்து, அதில் ஒரு பெண் தங்களுடைய அலங்கரிக்கப்பட்ட வீடு, பெரிய வீடு, அதில் விசேஷமான அலங்காரங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் மின்விளக்குகள் போன்ற காரியங்கள் அந்த வீட்டிலே அதிகமாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய குடில் ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பாக நின்று கொண்டு அந்த பெண்மணி பேசுகிற பொழுது, இந்த அலங்காரங்கள், இந்த குடில், இந்த இந்த டெக்கரேஷன் போன்ற இந்த காரியங்கள் தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம், இதுவே எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி
அந்த பெண் சொல்ல ஆரம்பித்தார். நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்கு மாம்சத்திலே கடந்து வந்தார். ஆனால் 2000 ஆண்டுகள் கடந்து போன பிறகும் கூட பெரும்பாலான கிறிஸ்தவமும் திருச்சபையும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததற்கான நோக்கத்தை அறியாமல் இருப்பதை நான் பார்க்கிறேன். இங்கே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பவுலடிகளார் இப்படியாக சொல்லுகிறார். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று அங்கே பவுலடிகளார் சொல்கிறார். பவுலடிகளார் இந்த வார்த்தை எழுதுகிறபடினாலே நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களிலே அதிகமாய் கற்று தேறின ஒரு மனுஷன், வேத வசனத்தை அலசி ஆராய்ந்த மனிதன், நமக்கு 13 நிருபங்களை எழுதின மனிதன், 3 சுவிசேஷ பிரயாணங்கள் செய்து ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் போன்ற இடங்களுக்கு கடந்து போய் சபைகளை ஸ்தாபித்த மனிதன். நமக்கு பவுலடிகளாருடைய நிருபங்கள் இல்லை என்றால் மூல உபதேசங்களை நாம் சரியாக வகுக்க முடியாது. அந்த மனுஷனுடைய வார்த்தை தான், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்த நோக்கத்தை தன்னுடைய முதல் நிருபத்தில், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் பவுலடிகளாருடைய நிருபங்களிலே முதல் நிருபம், முதலாவது சுவிசேஷ பிரயாணத்தை முடித்துவிட்டு அந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆக அங்கே மிக தெளிவாக பவுலடிகளார் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கத்தை அவர் மிக தெளிவாக எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் 4 சுவிசேஷங்களிலே வாசிக்கிற பொழுது லூக்கா மாத்திரமே அதிகமான செய்திகளை கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி, அதை தொடர்ந்து அதற்கு சம்பந்தமான காரியங்களை லூக்கா மாத்திரமே அதிகமாக எழுதுகிறார். இந்த நாளிலே உங்கள் கரங்களில் வேதாகம் இருக்கும் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்திலிருந்து கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததற்கான நோக்கத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது உலக வரலாற்றை தேவன் எப்படியாக இயக்குகிறார், கட்டுப்படுத்துகிறார், ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்நாட்களில், அதாவது கிறிஸ்து பிறக்க இருக்கிற அந்த காலகட்டங்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. ரோம சக்கரவர்த்தி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், சென்சார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் அல்லவா. இப்பொழுது நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முடிந்து இன்றைக்கு அதற்கான எத்தனை பேர் தமிழகத்திலே வாக்காளர் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. எப்படி இன்றைக்கு கணக்கெடுப்பு இன்றைக்கு இவ்வளோ நவீன காலகட்டத்தில் பல எதிர்ப்புகள் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு எப்படி எடுத்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. உலகம் எங்கிலும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்ற கட்டளையை ரோம சக்கரவர்த்தி பிறப்பிக்கிறார். அந்த கட்டளை நிமித்தமாக 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த கட்டளை நிமித்தமாக யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். சரி, இங்கே நான் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே, அதாவது புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே கர்த்தர் ஆபிரகாமிற்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த கானான் தேசமானது பலவிதமான மாற்றங்களுக்குள்ளாக கடந்து போய்
இந்த 1வது நூற்றாண்டிலே அது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது கலிலேயா, சமாரியா, யூதேயா என்று சொல்லி அது பிரிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய தாய் தகப்பனாக கருதப்படுகிற யோசேப்பு மரியாளும் அவர்கள் கலிலேயா நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் நாசரேத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த தேவ திட்டத்திற்காக கர்த்தர் எப்படி உலகத்தை இயக்குகிறார், உலகத்தின் காரியங்களை எப்படி தம்முடைய திட்டத்திற்காக அவர் இயக்குகிறார் என்பது தான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். அதாவது நாசரேத்திலிருந்து பெத்லெகேம் என்று சொல்லுகிற பொழுது இது மிக கடினமான ஒரு பிரயாணம். இது ஒரு சாதாரணமான பிரயாணம் கிடையாது, மிகவும் கடினமான பிரயாணம். அன்றைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி, சாலை வசதி, மற்ற வசதிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மரியாள் இந்த இடத்துல நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவளை ஒரு கோவேறு கழுதையின் மீதோ அல்லது ஒரு குதிரையின் மீதோ வைத்து கொண்டு 151 கிலோமீட்டர் தோராயமாக நாசரேத்திற்கும் பெத்லெகேமிற்கும் 151 கிலோமீட்டர் என்று சொல்லி தோராயமாக கணக்கிட்டு பார்க்கலாம். அவ்வளவு தூரம் ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஸ்திரீயை உட்கார வைத்து கொண்டு இந்த பிரயாணம் செய்யப்பட வேண்டும். அப்படி அவர்கள் பெத்லெகேமுக்கு வருகிற பொழுது அந்த நாட்களிலே அவர்களுக்கு பெத்லெகேமிலே தங்குவதற்கு இடமில்லாதபடியினாலே, வசதி வாய்ப்புகள் இல்லாதபடியினாலே அவர்கள் தங்கியிருந்த இடம், அப்பொழுது கிறிஸ்து பிறந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் முதல் இந்த 14 வசனங்களுக்குள்ளாக லூக்கா எழுதுவதை நான் பார்க்கிறேன். பல வருஷங்களாக கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், கிறிஸ்து ஏழ்மையிலே பிறந்தார், கிறிஸ்து தாழ்மையிலே பிறந்தார், கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை வரவேற்க யாரும் இல்லை, கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. இப்படி பல வருஷங்களாக திருச்சபையும் அதில் இருக்கக்கூடிய மக்களும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு நாட்கள் பேசுவோம் என்று சொல்லி தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பில் நான் இந்த முதல் 7 வசனத்தில் 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். ஒருவேளை நாம் பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், நீங்கள் அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஏறக்குறைய ஒரு 300 தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவை பற்றி அவர் பிறப்பதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ஒரு நாள் தேவாலயத்திற்கு போனார். இப்பொழுது நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை கடந்த சில நாட்களாக என்னுடைய தனிப்பட்ட தியானத்திற்காக படித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், சுவிசேஷங்களிலே அதிகமான இறையியல் சத்துவங்கள் நிறைந்த, அதிகமான ஆழமான இறையியல், தியாலஜி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தத்துவங்கள் நிறைந்த வார்த்தைகள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள், அவர் பேசினது, அவர் செய்த காரியங்கள், அவருடைய சம்பாஷணைகள் போன்ற காரியங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இறையியல் சாராம்சம் கொண்டதாக அதிகமாக இருப்பதை நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறேன். அதன் நிமித்தமாக இந்த நாட்களிலே அதை மீண்டும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இப்பொழுது அதை படித்து கொண்டிருக்கிறேன். சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக கடந்து போகிறார். அங்கே பரிசேயர்கள், வேத பாரகர்கள் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு வீட்டில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு குடில்தான்
அந்த குடிலிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்கார பொருள்கள், அங்கே இருக்கக்கூடிய செயற்கையான ஆடு மாடுகள், அந்த வீட்டிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள், இதுதான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளம், இதுதான் எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க அவசியமில்லாதவர். திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த திரியேக தேவனுடைய அந்த இயக்கத்தில் பிதாவிற்கு சரிசமமானவர், சரி நிகரானவர். ஆரம்ப முடிவும் இல்லாத தேவகுமாரன் மாம்சத்தில் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் அறிந்து கொள்வது தான் உண்மையான ஒரு கிறிஸ்மஸாக இருக்க முடியும். நீங்களும் நானும் உடுத்துகிற ஆடையோ, அல்லது நாம் சாப்பிடுகிற பலகாரமோ, அல்லது நம்முடைய வீட்டை நாம் அலங்கரிக்கக்கூடிய காரியமோ, வீட்டிற்கு முன்பாக அல்லது மேலே எங்கேயாவது நாம் தொங்க விட்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த நட்சத்திரங்களோ ஸ்டாரோ அல்ல கிறிஸ்மஸ் என்பது. வேத வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வந்தார் என்பதை புரிந்து கொள்வது தான். ஆக நான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கிற பொழுது 3 காரியங்களை நான் இங்கே பார்க்கிறேன். முதலாவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக. தேவனால் முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் என்று சொல்லி நான் சொல்வேன். எனவே தான் பவுலடிகளார் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பவுலடிகளார் எழுதுவதை நான் பார்க்கிறேன். என்ன தீர்க்க தரிசனம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் போகலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து, அதாவது 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது முதல் முறையாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது வாக்குத்தத்தமான வார்த்தை, இது தேவ திட்டத்திலே வந்த வார்த்தை. ஆக கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல், கிறிஸ்துவின் பிறப்பு வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல், கிறிஸ்துவின் பிறப்பு தேவ திட்டத்தின் நிறைவேறுதல். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் it is a sign of fulfillment of the prophecy. தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல், தேவ திட்டத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு முதல் முறையாக அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார் என்பது அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அதிலே வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதிலே தேவ திட்டம் இருக்கிறது. அந்த ஒரே வசனத்திற்குள்ளாக தீர்க்க தரிசனத்தை நான் பார்க்கிறேன், வாக்குத்தத்தத்தை நான் பார்க்கிறேன், தேவ திட்டத்தை பார்க்கிறேன். பாவத்திலே விழுந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும், அது தேவ திட்டம். பாவத்திலே விழுந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது. பாவத்தில் விழுந்த மனுக்குலம் மீட்கப்படும் என்பது அங்கே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. அதைத்தான் பவுலடிகளார் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். சரி, இப்படி அடுத்து பார்க்கிற பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்குமாய் வாசிக்கிற பொழுது அங்கே அவர் தாவீதின் வம்சத்திலே பிறக்க வேண்டும், தாவீதின் ஊரிலே பிறக்க வேண்டும். ஒரு கர்ப்பிணியான பெண்ணை, தனக்கு மனைவியாய் வரக்கூடிய நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை யோசேப்பு எதற்காக இப்படி ஒரு கடினமான பிரயாணத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம். என்று சொன்னால்
2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்குமாய் நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் அங்கேயும் வாக்குத்தத்தம் இருக்கிறது, அங்கேயும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. உன் வம்சம், உன் சிங்காசனம், உன் சந்ததி என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதோடு அங்கே உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையிலும் கூட அங்கே அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறக்க வேண்டும், கிறிஸ்து தாவீதினுடைய ஊரிலே பிறக்க வேண்டும். அது தேவனால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அது தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தது. அது தேவ திட்டத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே தான் இந்த கடினமான பிரயாணம் 150 அல்லது 51 கிலோமீட்டர் என்பது கடினமான பிரயாணம். இன்றைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் அன்றைக்கு கிடையாது. இவ்வளவு கடினமான பிரயாணத்தை ஏன் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். மீகா 5:2 வாசிக்கிற பொழுது கிறிஸ்து பெத்லெகேமிலே தான் பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. ஆக கிறிஸ்துவனுடைய பிறப்பு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், தேவனால் முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாம் கிறிஸ்துவின் பிறப்பிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் பிறப்பு வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலாக கிறிஸ்துவின் பிறப்பை நான் பார்க்கிறேன். எப்படி என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்த்தோம். அதே போல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து பேசுகிற பொழுது, உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அநேகருக்கு அது எந்த விதமான ஆசீர்வாதம் என்று சொல்லி தெரியாது. அநேகர் நினைக்கிறார்கள் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உன் வம்சத்திலே இரட்சகர் பிறப்பார். அந்த இரட்சகரின் பிறப்பின் மூலமாக ரட்சிப்பு இந்த மனுக்குலத்திற்கு, இந்த பூமிக்கு உண்டாகும். அந்த மாபெரும் ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதம் உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரும். ஆபிரகாமே, நான் உன்னை இந்த திட்டத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுவும் கூட தீர்க்க தரிசனம், இதுவும் கூட வாக்குத்தத்தம், இதுவும் தேவ திட்டம். ப்ராஃபஸி ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட், பிளான் ஆஃப் காட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆக இதிலேயும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது, இதிலேயும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இதில் இருக்கிறது, இதிலேயும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. பின்பு பல ஆண்டுகள் கழித்து பூமியில் பிறந்து வாழ்ந்து தன்னுடைய மரண வாசலை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து ஆசீர்வதிக்கிற பொழுது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து படித்து பார்க்கிற பொழுது அங்கே யாக்கோபு யூதாவிற்கு ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யூதாவின் வம்சத்திலே செங்கோல் நிலைத்திருக்கும் என்ற ஒரு வார்த்தையை அங்கே வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் யூதாவிற்கு புரிந்ததோ என்னமோ நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தம் பின்னாட்களில் அப்படியே பழித்தது. ரூபனை குறித்து சொன்ன காரியம், காத்தை குறித்து சொன்ன காரியம், இசக்காரை குறித்து சொன்ன காரியம், நப்தலியை குறித்து சொன்ன காரியம், பென்யமீனை குறித்து சொன்ன காரியம், இப்படி எல்லாரையும் குறித்து சொன்ன காரியம் பழித்தது. ஆனால் யூதாவை குறித்து சொன்ன காரியம்
பழைய ஏற்பாட்டில் அது நிறைவேறவில்லை. மற்ற கோத்திரங்களை குறித்து யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதம் நிறைவேறிற்று. ஆனால் யூதாவை குறித்து சொன்ன வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டிலே முழுமையாக நிறைவேறினதாக நாம் பார்க்க முடியாது. யூதாவின் செங்கோல் என்று சொல்லி யாக்கோபு அங்கே சொன்ன காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதி ராஜாவாக அவர் பிறப்பார் என்பது அங்கே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட காரியம். நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிறந்து சில நாட்களுக்கு பிறகு அந்த நட்சத்திரத்தின் பாதையை கண்டுபிடித்து 3 பேர் கிறிஸ்துவையும் மரியாளையும் பார்க்க வந்தார்கள். அவர்கள் கொடுத்த அந்த பரிசு நாம் சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அதை பார்க்க போகிற உறவினர்கள் என்ன செய்வார்கள்? இனிப்பு வாங்கி கொண்டு போவார்கள், பழங்கள் வாங்கி கொண்டு போவார்கள். இல்லை என்றால் ஒருவேளை பிள்ளை பெற்ற பிறகு ஸ்திரியானவள் பலவீனமால் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி உறவினர்கள் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போவாங்க, பூஸ்ட் வாங்கிட்டு போவாங்க. நான் நிறைய இடத்துல அப்படி பார்த்துருக்குறேன். நான் என் மனைவியும் சிலர் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்து இருக்கிற பொழுது அவர்களை பார்க்க போன பொழுது சில பேருக்கு பழங்கள் வாங்கி கொண்டு போயிருக்கிறோம், சிலருக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொண்டு போயிருக்கிறோம். அல்லது அதிகபட்சமாக சிறு பிள்ளைகள் அப்பொழுது தான் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆடை துணி சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்பொழுதெல்லாம் ஆயத்தமாய் ஒரு கிட்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அது ஒரு பாக்ஸுக்குள்ளே எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. புதிதாய் பிறந்த குழந்தைக்கு கிஃப்டாக கொடுக்குறது, அதை கொடுத்துருக்கலாமே. ஒருவேளை இன்றைக்கி அந்த வசதி இருக்குது, அன்னைக்கு என்ன வசதி இருந்தோ அது பிரகாரமாக அந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் கொடுத்திருக்கலாமே. அவர்கள் பொன் கொடுத்தார்கள், அவர்கள் தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள், அவர்கள் வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள். ஏன் இந்த 3 காரியம் புதிதாய் பிறந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டது? அதுவும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல், அதுவும் தெய்வ திட்டத்தை நிறைவேறுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது அவருக்கென்று 3 பணிகள் நியமிக்கப்பட்டிருந்தது. அவர் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். மோசே உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், எனக்கு பின் ஒரு தீர்க்கதரிசி வருவார், உங்களில் ஒருவர் தீர்க்கதரிசியாக வருவார், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். வனாந்தரத்தில் எனக்கு எதிர்த்து நின்றீர்கள், எனக்கு முறுமுறுத்தீர்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனீர்கள். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசே பல ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருப்பார் என்பதை வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆக கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும், கிறிஸ்து ஆசாரியனாக இருக்க வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் ஆசாரியனாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. எபிரேயரில் மெல்கிசதேக்கின் வம்சத்திலே வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். அவர் ஆசாரியனாக இருக்க வேண்டும், நமக்காக பரிந்து பேசுவதற்கு, தேவ திட்டத்தை நம்மோடு வெளிப்படுத்துவதற்கு அவர் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தை இப்பொழுது நான் படிக்கிற பொழுது அநேக இடங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத பாரகரிடத்தில் பரிசேயரிடத்தில் பேசுகிற பொழுது, என்னை அனுப்பின பிதா என்ன பேசும்படியாக சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் உங்களிடத்தில் பேசுகிறேன், என்னை அனுப்பின பிதா என்னை என்ன செய்யும்படியாக சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன், அதைத்தான் நான் பேசுகிறேன் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஆசாரியன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக அவர் மேசியா, தாவீதின் வம்சத்தில் பிறந்திருக்கிற ராஜா.
இந்த 3 ஊழியங்களை செய்யும்படியாக பிறந்திருக்கிற குழந்தை என்பதை, பிள்ளை என்பதை அவர்கள் நிரூபிக்கும் வகையில், வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல், கிறிஸ்துவின் பிறப்பு வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல், கிறிஸ்துவின் பிறப்பு தேவ திட்டத்தின் நிறைவேறுதல். என்ன தேவனுடைய திட்டம்? அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படி என்றால் ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தபடினால ஆதாமனுடைய வம்சத்தில் பிறக்க இருக்கிற மனுக்குலம் பாவத்துக்குட்பட்டு போயிற்று. பாவத்தினாலே சாபத்துக்குட்பட்டு போயிற்று. சாபத்தினாலே மரணத்துக்குட்பட்டு போயிற்று. பாவத்தினாலே தேவ சமூகத்தை விட்டு விலகி போக வேண்டிய, துரத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிற்று. தேவ சாயலை இழந்து போயிற்று மனுக்குலம். இவைகளெல்லாம் மீட்கப்பட வேண்டும், இவைகளெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அது தேவனுடைய திட்டம். அதற்கு மனிதன் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசின் ஆதிக்கம் கிறிஸ்துவின் பிறப்பினாலே முறிக்கப்பட வேண்டும். அது தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்த காலத்திலே அனுப்பினார். அதைத்தான் பவுலடிகளால் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், காலம் நிறைவேறின பொழுது சிறியனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு தேவ திட்டத்தை நிறைவேறுதல். இதை நாம் அறிந்தவர்களாக இந்த நாட்களிலே கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுவோம் என்றால் அதிலே அர்த்தம் இருக்கிறது. இல்லை என்றால் அது அர்த்தமற்ற கிறிஸ்மஸாக இருக்கும். சரி, இந்த பகுதி நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? முதலாவதாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய தேவன் இந்த உலகத்தின் காரியங்களை கட்டுப்படுத்துகிறார். அவரே இந்த உலகத்தின் காரியங்களை இயக்குகிறார். ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக இந்த உலகத்தின் காரியங்களை அவர் இயக்குகிறார். அவரே காரியங்களை அனுமதிக்கிறார். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர் தம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்கு, தம்முடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு அவர் காரியங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வருஷத்தின் கடைசி நாட்களில் நிற்கக்கூடிய நமக்கு இந்த கிறிஸ்மஸின் செய்தி லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக உலகத்தை கர்த்தர் எப்படி கட்டுப்படுத்துகிறார், இயக்குகிறார், ஆளுகை செய்கிறார் என்பதின் மூலமாக நமக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கையை தர வேண்டும். கிறிஸ்து பிறந்த பொழுது யூத ஜனங்கள் மிகவும் நம்பிக்கையற்ற நிலைமையில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவர்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு வந்தது. தேவ திட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வந்தது, விசுவாசத்தை கொண்டு வந்தது. நமக்கும் தேவன் மீது அதிகமான விசுவாசத்தை கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக அவர் காரியங்களை செயல்படுத்துகிறார். அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். எப்படி கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதோ, வாக்கு தத்தங்கள் நிறைவேறினதோ, தேவ திட்டங்கள் நிறைவேறினதோ, அதே போல் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு இருப்போம் என்றால் நமக்கு நம்பிக்கை வரும், நமக்கு விசுவாசம் வரும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஒரு அசைக்க முடியாத தைரியம் நமக்குள்ளாக கடந்து வரும்.
கர்த்ததாமே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இந்த ஒரு நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் பாலனாய். வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிடத்தான்மாய் நீர் வேறுதிலி. தெய்வகுமாரன், ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. வீணில் கர்த்தானீர் மாமகிமையேற்பீர், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். சாஷ்டாங்கம் செய்ய